இடத்தை பிடிக்கிறவரு யார் அப்படின்னா பேசிக்கலி அவர் ஒரு வாட்ச் மெக்கானிக். அவருக்கு இதெல்லாம் சகஜம். அதனால அவர் கண்டிப்பா 3வது இடத்தை பிடிச்சிட்டாரு. இந்த பட்டியல்ல 3வது இடத்தை பிடிக்கிறாரு சூர்யா. சூர்யா நடிக்க வந்த துவக்க காலத்திலிருந்தே ஒரு நல்ல பையன் இமேஜ தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதால பெரும்பாலான பெண்கள் மற்றும் குடும்ப ரசிகர்கள் சூர்யாவை விரும்புறாங்க. உள்ளிட்ட திரைப்படங்கள் குடும்பமா சூர்யாவை தங்களுடைய அபிமான நட்சத்திரமா ஏற்றுக்கொள்ள முக்கிய காரணமா அமைஞ்சது. அயன் ஆதவன் மாதிரியான திரைப்படங்கள்ல சூர்யாவுடைய இளமையான தோற்றம் பெரும்பாலான கல்லூரி பெண்களை சூர்யாவுக்கு ரசிகைகளா மாற்றியது. தூக்கங்களை தூக்கி சென்றார், ஏக்கங்களை தூவி சென்றார், உன்னை தாண்டி போகும் போது வீசும் காற்றின் வீச்சு வேறு, நெல்லென்று நீ சொன்னால் என் காலம் நகராதே, நீ சூடும் பூவெல்லாம் ஒருபோதும் முதிராதே. சிங்கம் திரைப்படத்துல சூர்யாவுடைய தோற்றம் சூர்யாவுக்குன்னு வெறித்தனமான பல ரசிகர்களையும் பெற்று தந்தது. எல்லா தரப்பு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யக்கூடிய நடிகரா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய சூர்யா அண்மையில சந்திச்ச சின்ன சரிவால ஒரு சில ரசிகர்களை இழந்த போதும் மீண்டும் 24 திரைப்படத்துடைய வெற்றி சூர்யா ரசிகர்களுக்கு உற்சாகம் கொடுத்திருக்கு. இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடிக்கிறது 1வது இடத்தை பிடிக்கிறது யார் அப்படின்றதுல தான் பெரிய கலவரம். எக்கச்சக்கமான அடிதடி சண்டை. இதுக்கு நடுவுல 2 பேரும் கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருந்தாங்க. இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி வாக்கு சரிஞ்சதுல இவருக்கு 2வது இடம். இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடிக்கிறாரு விஜய். விஜயுடைய துவக்க காலத்திலிருந்தே அவரை நேசிக்கக்கூடிய ஒரு வட்டம் சூழ்ந்திருந்தாலும் காதலுக்கு மரியாதைக்கு பின்னர் விஜயுடைய ரசிகர் வட்டம் இன்னும் பெருசானது. கில்லி திரைப்படம் விஜய்க்குன்னு வெறித்தனமான பல ரசிகர்களையும் உருவாக்கி தந்தது. அடுத்தடுத்து விஜய் திரைப்படங்களுடைய வெற்றி விஜய்க்குன்னு ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி தந்தது. என் ரத்தம் வேற இல்லை, உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை, தலைவா தலைவா. இடையில விஜயுடைய திரைப்படங்கள் சிலது தோல்வியை தழுவினாலும் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு பக்கபலமா துணை நின்றாங்க. மீண்டும் துப்பாக்கி, கத்தி அப்படின்னு வெறித்தனமான வெற்றி திரைப்படங்களை அடுத்தடுத்து விஜய் கொடுக்க விஜயுடைய ரசிகர் வட்டம் இன்னமும் பெரிதாயிருக்கு. மக்கள் மன்றம் மூலமா ரசிகர்களை நற்பணிகளை செய்ய விஜய் ஊக்குவிக்கிறதால விஜய்க்கு ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய நல்ல பெயர் இருக்கு. விஜயுடைய அண்மை வெற்றியான தெரி திரைப்படம் விஜய் ரசிகர்களுடைய எண்ணிக்கையை மேலும் அதிகரிச்சிருக்கு. உனக்கு தகுதி இல்லை என்னைக்குமே போலீஸ் சட்டம் முன்ன எதுவா பரிசுல பொட்டாச்சி புள்ள பாசம் ஓட்டோவா பரிசுல நல்ல நாளுலயும் வீட்டுல தங்கல கொண்டாட முடியல நாங்க தீபாவளி பொங்கல. அவரு 2வது இடம் தான். அப்போ இவர் தான் முதலிடமா அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எல்லாம் எல்லாரும் உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க. எப்படி அவர் முதலிடத்தை பிடிச்சாரு அப்படின்றத பாருங்க. இந்த பட்டியல்ல முதலிடத்தை பிடிக்கிறாரு அஜித். துவக்க காலகட்டத்திலிருந்தே அஜித்துக்கு ரசிகைகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தது. வசீகரிக்கக்கூடிய அழகும் துருதுரு நடிப்பும் பெரும்பாலான பெண்களையும் குடும்ப ரசிகர்களையும் கவர்ந்து இழுத்தது. அட்டகாசம் உள்ளிட்ட ஆக்ஷன் திரைப்படங்கள் அஜித்துக்குன்னு ஒரு வெறித்தனமான ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி கொடுத்தது. நடையில் முடையில் படையில் கொடையில் தொலை தட்டி அன்பதில் தலை வெட்டி முடிப்பதில் தலை போல வருமா தலை போல வருமா தலை போல வருமா தலை போல வருமா. இதையடுத்து ஒரு சில அஜித் திரைப்படங்கள் தோல்வியை தழுவிய போதும் வெறித்தனமான ரசிகர் கூட்டம் அஜித்துக்கு பக்கபலமா துணை நின்றது. அஜித்துடைய பில்லா திரைப்படத்துக்கு பிறகு அவருடைய ரசிகர் வட்டம் 2 மடங்கானது.
மங்காத்தா உள்ளிட்ட திரைப்படங்களுடைய வெற்றி அஜித்துடைய வெறித்தனமான ரசிகர்களுடைய எண்ணிக்கையை மேலும் அதிகரிச்சது. தன்னுடைய ரசிகர்களுடைய பலம் உணர்ந்த அஜித் வீரம், வேதாளம் உள்ளிட்ட ரசிகர்களை குதூகலப்படுத்துற மாதிரியான படங்களை தொடர்ந்து தேர்வு செஞ்சு நடத்திட்டு இருக்காரு. தன்னுடைய ரசிகர் மன்றத்தை அஜித் கலைத்த போதும் தொடர்ந்து அஜித்துக்கான ரசிகர் வட்டம் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கிறதன் அடிப்படையில இந்த பட்டியல்ல அஜித் முதலிடத்தை பிடிக்கிறாரு.